சிறகடி காசு சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல முத்து இருந்துட்டு வேற லெவல்ல வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவரோட வளர்ச்சிய பார்த்து அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம விஜய கிட்ட முத்துவ பத்தி ரொம்பவே பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் பிள்ளை சாதிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் இவனை விட பெருசாவே சாதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு நம்ம மனோஜ் இருந்துட்டு சந்தோஷ் சொன்ன அந்த ஜோசியக்காரர் வராரு. உனக்கு இதுக்கு மேலே பேரெல்லாம் மாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பப்பரிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே மனோஜ்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அப்படி சொன்னால் மட்டும்தான் உனக்கு கோடிக்கணக்காக பணம் கொட்டும், இந்த லாஸு இப்படி எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மனோஜ் இருந்துட்டு உடனடியாக விஜயக்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சத்யாவும் ரேகாவும் ஃபோட்டோஸ் எல்லாம் விதவிதமாக எடுக்கிறதுக்காக ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை சுற்றி பார்க்குறாங்க. பார்க்குற இடம் எல்லாமே பச்சை பசேல் அழகாக தண்ணியெல்லாம் ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அதனால் விதவிதமாக போட்டோ டான்ஸு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஊர் மக்கள் அதெல்லாம் பார்த்த உடனே, யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க நீங்கள்? முதல்ல நீங்களாம் யார்? இங்கெல்லாம் வயசு பிள்ளைங்களாம் இருக்காங்க, இங்கெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வாரக்கா நம்ம வீட்டுக்கு போகலாம், வீட்டில் பாட்டி சமைச்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவும் ரேகாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பின்னாடியே ஆளுங்களாம் அந்த சத்யா மேலே ரேகா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எதுக்காக இவங்களாம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிறவங்க சிட்டியில் இருக்கிறவங்க, அதனால் வில்லேஜை சுற்றி பார்க்குறாங்க. இதில் உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? உங்கள் வீட்டு பிரச்சனையோ உங்களால் தீர்க்க முடியல, இதில் நியாயம் வேறு கொடுக்க வந்துட்டீங்களா? வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி பாட்டி திட்டி விட்டுறாங்க. உடனடியாக பாட்டி முத்துக்கு ஃபோன் பண்ணி சத்யா ரேகாவோட கல்யாணத்தை சீக்கிரமாக முடிவு பண்ணுப்பா, இதுக்கு மேலே நம்மளாம் பொறுமையை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க பாட்டி, நான் மீனா கிட்ட கேட்டு உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு முத்து மீனா கிட்ட சொல்ல போகிற நேரத்தில் மனோஜ் அம்மா அம்மா வாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. ஏய் மனோஜ் வந்துட்டான் பாரு, காஃபி எடுத்துருவா, அவள் காஃபி குடிச்சிட்ருக்கா, குடிச்சிட்டு தான் எடுத்துகிட்டு வருவா, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிடுறாங்க. அம்மா எனக்கு காஃபியெல்லாம் வேண்டாம், நீங்கள் ஒரு நிமிஷம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் விஜயாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரெமோ முடிச்சிருக்காங்க.